ஆஸ்ட்ரோ சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம மார்ச் மாதம் 2024 வருஷம் ஒவ்வொரு ராசியில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி கிரக நிலைகளை பார்க்குறோம். மேச ராசியில் குரு பகவான், கன்னி ராசியில் கேது, கும்பராசியில் சனி பகவான், மீன ராசியில் ராகு பகவான் கோச்சாரத்தில் இருக்காங்க. இந்த மாதம் பார்த்திங்கன்னா புதன் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் அவர் கும்பராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 24ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் மீன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறார். அடுத்து சுக்கிரன் பார்த்திங்கன்னா அவரும் மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்தவர் 7ஆம் தேதிக்கு அப்புறம் கும்பராசிக்கு போகிறாரு. இந்த மாதம் 14ஆம் தேதி கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் மீன ராசிக்கு போகிறாரு. அடுத்து பார்த்திங்கன்னா மகர ராசியில் சஞ்சரிச்சிட்டு இருந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு 15ஆம் தேதி போகிறாங்க. ஆக சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த 4 கிரகங்களும் 2 வெவ்வேறு ராசியில் சஞ்சரிக்கிறாங்க. இது அத்தனையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு இந்த கிரகங்கள் எல்லாம் எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறாங்களோ இதையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு நாம் இந்த மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறது பொது பலன். சிறப்பு பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இருக்குது. அப்புறம் எதுக்கு இந்த பலன்கள் பார்க்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு மாதமும் நமக்கு சாதகமாக கிரகங்கள் இருக்கா, பாதகமாக இருக்கா, என்னென்ன விஷயங்கள் நமக்கு நன்மையாக இருக்கும், என்னென்ன விஷயங்கள் தீமையாக இருக்குங்கிறத தான் இப்போ நம்ம மாத பலன்களாக பார்க்குறோம். ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கு மார்ச் மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். இந்த 2024 வருஷம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான், அவர் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கார். இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் 10ஆம் இடத்துக்கு போகிறார். ஒரு பக்கம் 9 உங்களுக்கு தெய்வ அனுகூலம், இன்னொரு பக்கம் அந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்கு போகிறது உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் இதெல்லாமே கூடும். ஆக இது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல. இயற்கையிலே உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் பரவாயில்ல. ஏன்னா உங்களுக்கு புதன் இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் மீன ராசிக்கு போகிறார். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும், மணி ரொட்டேஷன் இருக்கும், உங்களுடைய ஆசைகள் பூர்த்தியாகும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய முயற்சி ஸ்தானம் நல்லாவே இருக்குது. இந்த மாதம் நீங்கள் எதுக்கெல்லாம் ட்ரை பண்ணுறீங்களோ ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் சாதகமாக இருக்கும். ஏதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கேன்னா செலக்ட் ஆவீங்க. மெயிலில் எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா சாதகமாக வரும். நீங்கள் உங்களை பெரிய லெவலில் அப்டேட் பண்ணுவீங்க. ஃபர்தராக நீங்கள் பார்ட் டைமாகவும் ஆன்லைன்லேயே கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள் இதெல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாக நீங்கள் பண்ணக்கூடிய முயற்சிகள் அத்தனையும் சாதகமாக இருக்கும். நீங்கள் யாரை நம்பி இருந்தீங்களோ அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக அனுகூலமாக இருப்பாங்க. இதெல்லாமே இந்த மாதம் நடக்கும். குறிப்பாக நம்முடைய எளிய சகோதரிகளால் நற்பலன்கள் உண்டு. உங்களுடைய ரிஷபராசிக்கு 4ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்குறாரு. சூரியன், சனி, செவ்வாய் அத்தனை கிரகங்களும் பார்க்குறாங்க. ஸோ 4ஆம் இடம் நிலையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள். ஆக நீங்கள் ஏதாவது பர்மனெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதம் வாங்கலாம். வாங்கிறதுக்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு, வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு நிறைய இந்த மாதம் உண்டு. ஸோ இந்த மாதம் உங்களுடைய 4ஆம் இடத்தை இத்தனை கிரகம் பார்க்குறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. அம்மாவுடைய ஹெல்த் கண்டிஷன்லேயும் பெரிய லெவலில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல. நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தகுந்த நல்லா சேல்ஸ் இருக்குது, ப்ராஃபிட் இருக்குது. அதுலேயும் அத்தனை கிரகங்களும் உங்கள் 4ஆம் இடத்தை பார்க்குறது. நீங்கள் கெமிக்கல் லைனில் இருக்கிறீங்க, மெக்கானிக்கல் லைனில் இருக்கீங்க, ஆட்டோமொபைல் லைனில் இருக்கிறீங்க, எனி இண்டஸ்ட்ரியல் லைனில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுடைய துறைகளில் இருக்குது. பட் அதே சமயத்தில் நீங்கள் சர்வீஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை இருக்குது. ஆக இந்த மாதத்தில்
உங்களுடைய காதல் விஷயங்கள் மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும். அதுலேயும் இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகி அது மேரேஜில் முடிவதற்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்ல ஏற்றம் முன்னேற்றம் உண்டு. நீங்கள் அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணுவீங்க. பப்ளிசிட்டி இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது. அரசியல் சார்ந்த உங்களுடைய வாழ்க்கை பெரிய லெவலில் பிரகாசமாக இருக்கும். உங்களுடைய எதிரிகள் அத்தனை பேரையும் வெற்றி கொள்வீங்க. ஆனாலும் கடினமான போராட்டங்களை ஃபேஸ் பண்ண வேண்டிய மாதமாக உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இருக்குது. இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ரேஸில் அல்லது லாட்ரி டிக்கெட்டில் அல்லது ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் அனி ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாக இருந்தால் பண்ணுங்கள். ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதுலேயும் 24ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லது ஒரு லாபம் வருமானம் உங்களுடைய துறைகளில் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். நீங்கள் எந்த ஜாபில் இருந்தாலும் நான் முதலே சொன்னது மாதிரி உங்களுடைய வேலையில் திருப்திகரமாக பாருங்கள். ஏன்னா உங்கள் ரிஷபராசி அதிபதி சுக்கிர பகவான் தான் உங்கள் சர்வீஸ்க்குரியவர். அவருமே பார்த்திங்கன்னா நல்ல இடத்துல சுக்கிர பகவான் இருக்கார். அப்படி இருக்கிறது இந்த மாதம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு எதாவது காரியம் ஆகணும்னா ஆகும். நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட சர்வீஸில் இருக்கீங்க அல்லது ப்ரைவேட் செக்டாரில் இருக்கீங்க, எனி அதர் ரெப்யூட்டட் கன்சர்னில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லதொரு ஏற்றம் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் லோன் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும். என்ன காரண காரியத்திற்காக லோன் வாங்கினீங்களோ அதெல்லாம் சக்ஸஸ் ஆகும். பின் வேலையாட்களை எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அமைவார்கள். வழக்குகளில் நீங்கள் வெற்றி அடைவீங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது. இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவு. சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது. நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டு. சொந்த தொழிலையுமே உங்களுக்கு தொழில் தகராறு, தொழில் நிச்சயமற்ற தன்மை, அதுக்காக தொழில் இல்லாமல் விட்டு விட்டு நடக்கும். இந்த மாதம் உங்களுடைய 9ஆம் அதிபதி சுக்கிரனாக இருந்தார் 10ஆம் இடத்துக்கு போகிறாரு. அரசாங்கத்தால் நன்மை. உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் காப்பாற்றப்படும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மை. எதிர்பாராத நட்பு வட்டாரம், அந்நிய பாஷை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் சகாயம், இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால ப்ரொமோஷன் எது பார்த்திங்கன்னா இருக்குது, இன்க்ரிமெண்ட் எது பார்த்திங்கன்னா அமையும். எந்த அளவுக்கு நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கரியரில் நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. அதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. ரொம்ப நாளாக உங்களுடைய காதல் நிறைவேறாமல் இருந்தால் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதம் உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டட் மணி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தால் கூட நீங்கள் குரு 12 இருக்கிறதுனால, சுக்கிரன் சாரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் எதிலாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஃபர்தராக ஏதாவது ரிசர்ச் பண்ணுறீங்க, பிஹெச்டி பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லை, கம்பெனி எதுவும் மாறணும், வேறு கம்பெனி பேப்பர் போடணும், சுவிட்ச் ஓவர் ஆகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக மூவ் பண்ணுங்கள். அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் சாதகமாக இருக்குது. ஆக இந்த மாதம் முழுவதும் நீங்கள் எங்கெல்லாம் விநாயகருடைய ஸ்தலங்கள் இருக்கோ அவருடைய வழிபாடு உங்களுக்கு ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லை, பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய கருடாழ்வாருடைய வழிபாடு, நரசிம்மருடைய வழிபாடை ரெகுலராக பண்ணுங்கள். இன்னுமே உங்களுக்கு ஏற்றம் ஏற்படும். நன்றி, வணக்கம்.